தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெற்று வருகின்ற தோட்பார்வை கூத்து என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரு கலைமாமணி முத்து லட்சுமண ராவ் குருவினர் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சந்தானகிருஷ்ணன் சார் அவர்கள் மற்றும் ஆசிரியர் சரவணன் சார் அவர்கள், உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அங்கமுத்து சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பு செய்தல். தற்போது நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். தற்போது நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் உதவியாளர் சொர்ணமுகி அவர்கள் அறிமுகம் செய்திடுவார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் நம்மிடையே தோட்பார்வை கூத்து என்ற நிகழ்வினை நடத்த வந்திருக்கும் திரு முத்து லட்சுமண ராவ் குழுவினர் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது கலைஞர் நூற்றாண்டு நூலகம். தோட்பார்வை கூத்து என்பது நம் நாட்டின் சுதந்திரத்தை தூண்டிவிட்ட கலையாகும். ஊமை படம், பேசும் படம் போன்றவற்றுக்கு முன்னோடியான கலையாகும். நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் 2019ஆம் ஆண்டின் தமிழக அரசின் கலை மாமணி விருது பெற்றவர். கடந்த 57 வருடங்களாக இந்த சிறப்பு கலையை செய்து வருகிறார். இவர் இந்திய அளவில் 5 சர்வதேச போட்டிகள் மற்றும் 5000 மேடைகளில் இந்நிகழ்வினை நடத்தியது பெருமைக்குரியது. மேலும் 20,000 கிலோமீட்டர் அளவு இக்கலைக்காக பயணித்து உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரது திறமையான அர்ப்பணிப்பு மிக்க இப்பணிகள் மேன்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஹலோ ஓம் சுக்லாம்பர்தனம் ஜெகன்வர்தனம் அச்சன்வர்தனம் ஏகாயம் மாகாயம் ஏறி விழுந்தா மொட்டில காயம் பஞ்சாங்கம் பலசாஸ்திரம் தண்ணி குடித்தா மலம் ஜலம் ஜாஸ்தி வரும். அதனால் எல்லாரும் சுத்தமாக சுகாதாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆஹா ந அடே மோட்டோ இன்னும் வரல. நான் 10ல் தான் வந்திருக்கேன். 10ல் எதுக்கு வந்திருக்கேன்? அடே மோட்டோ வாடா, இங்கே எல்லோரும் உன்னைய பார்க்கணும்னு சொல்கிறாங்கடா, வாடா. அடே உனக்கு நான் சமாச்சா வாங்கி தரேன்டா. அடே மோட்டோ வாடா, எங்கடா போனேன்? மோட்டோ காணமே. அடே பிள்ளையாரே நான் சொல்கிறேன்ல, கேட்கலையா? பேசுடா. என்ன செய்யணும்? பிள்ளையார் என்ன செய்யணும் சொல்லுங்க. அடே பிள்ளையாரே, ஆமாம் காலையில் குளிச்சுட்டு வந்துட்டியா? எனக்கு குளிக்க தெரியாது. அடாடாடாடா. அடே சரி, சோப்பு போட்டு குளிப்பியா? சோப்புன்னா எனக்கு தெரியாது. பார்த்தியா? அடே குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸு பண்ணிவிட்டு அப்படியே வரேன்னுடா. ட்ரெஸ்ஸு பண்ண தெரியாது. பார்த்தியா?
அடே குளிக்கணும்னா எங்கடா போகணும்? இங்கே மதுரையில் தண்ணி இல்லையே குளிக்கிறதுக்கு, நான் என்ன செய்கிறது? நான் எங்கே போய் குளிக்கிறது? யாருக்கிட்ட குளிக்கிறது? அடே ஒன்றும் இல்லைடா, நம்ம வைகாத்துக்கு போனால் நல்லா அழகாக குளிக்கலாம்டா. வைகாத்துலையா? அப்பாடி, நான் வைகாத்து பக்கம் நான் போகவே மாட்டேன். ஏன்டா போக மாட்டேன்? சாமி, வைகாத்தில் பூரா நல்ல தண்ணியே கிடையாது, எல்லாமே கலப்படம் தண்ணியாக வருது. அந்த கலப்படம் எப்படின்னு கேளுங்க. அந்த வைகாத்துக்கு நான் ஒரு பாட்டு வச்சுருக்கேன். அந்த பாட்டு படிக்கட்டுமா? எங்கே படி பார்க்கலாம். ஆவி பறக்கும் டீக்கடை, ஆவி பறக்கும் டீக்கடை, மதுரை வைகாத்தில் பூரா சாக்கடை. அடாடாடாடா, அடே அப்படியே வேற எங்கடா போகலாம்? சென்னைக்கு போனால் சென்னையிலும் எங்கே பார்த்தாலும் கூவாறு சாக்கடை. அடாடா, ஏண்டா இப்படி? என்னமோ தெரியல, சென்னையில் பூரா கூவாராக போய் கடலில் கலந்து அந்த தண்ணியில் போய் எல்லாருமே பயணிகள் பூரா குளிக்கிறாங்க. அந்த தண்ணி சுத்தம் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, இங்கே மதுரையில் சாக்கடை தண்ணியாக வருது, அந்த தண்ணியை பூரா சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி அதில் குளித்தா தான் நமக்கு சுத்தமாக சுகாதாரமாக இருக்கலாம். அப்படியா? சரிடா. இப்போ காலையில் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போடா அடே புள்ளியார், சாமி கொஞ்சம் பொறுங்க, நீங்கள் பூசாரி தானே? இல்லைடா, என் பேர பத்துலு. ஆஹா, பத்துலுவா? மோட்டோவை காணும். மோட்டா அங்கே நூலகத்துக்கு வெளியே நிற்கிறான், உள்ளே வரமாட்டான். ஏன் எதுக்கு வரமாட்டார் அப்படின்னா, மோட்டோ உள்ளே வந்தாச்சுன்னா சமாச்சா திங்கலைன்னா அவருக்கு மூளையே வேலை செய்யாதான். அதனால பாப்பா எல்லாம் சமாச்சா கொண்டு வந்திருக்கீங்களா மோட்டோவுக்கு? இல்லையா? அடே நான் சொல்கிறத கேள்ற, சமாச்சா இங்கெல்லாம் இங்கே கிடைக்காதுடா. மதுரை டவுனுக்குள்ளே போனால் தாண்டா சமைச்சா கிடைக்கும், இங்கே கிடைக்காது. அதனால நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, பாப்பா எல்லாமே காலையில் எந்திரிச்சு குளிச்சு போட்டு நல்லா ட்ரெஸ்ஸு பண்ணி நல்லா ஜம்முன்னு நூலகத்தை சுற்றி பார்க்க வந்து இன்றைக்கி நம்ம பொம்மலாட்டம் பார்க்க வந்திருக்காங்க. அது உனக்கு தெரியுமா பிள்ளையாரு? எனக்கு தான் தெரியுமே. சரி சாமியார் ஐயா பத்துலு, பிள்ளைகள் பூரா என்ன சாப்பிட்றாங்க? அவங்க இந்த கேண்டீன் பக்கம் கடைகளுக்கு போனோம்னா ஸ்நாக் பொருள் சாப்பிட்றாங்க. என்ன, ரொட்டி பிஸ்கோத்து இதைத்தான் சாப்பிட்றாங்க. அப்படியா? ரொட்டி தின்னா என்ன வரும் தெரியுமா? ரொட்டியெல்லாம் திங்கப்படாது. ஏண்டா எதுக்கு திங்கப்படாதடா? ரொட்டி தின்னா குட்டி வரும். குட்டி வருமா? அப்பளம் தின்னா என்ன செய்யும்? குப்பளம் வரும். ஆப்பம் தின்னா ஏப்பம் வரும். தோசை தின்னா பூசை வரும். இட்லி தின்னா புட்டிலி வரும். முறுக்கு தின்னா கிறுக்கு வரும். அடே முட்டாய் தின்னா கொட்டாய் வரும். ஆஹா, மிச்சர் தின்னா புச்சரி வரும். சேவை தின்னமுன்னா ஆவு வரும். அடே என்னடா சாப்பிட்றது? அப்படின்னா என்ன சாப்பிட்றது நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அடே சரி, அது போட்டோம். பண்ணு தின்னா புண்ணு வரும். இப்போ வேறு என்னமோ சாப்பிட்றாங்களே, இந்த லேசர்னு சொல்லிட்டு இந்த பேப்பருக்குள்ளே இருக்குது. அந்த லேசரு குக்கர்லாம் திங்கலாமா? குக்கரெல்லாம் திங்கக்கூடாது, மஞ்சள் கமல நோய் வரும். ஆஹா, பிள்ளையாரு நல்லா அறிவாக சொல்கிறாரு, பரவாயில்லையே, நல்லா சொல்கிறாரு. சரி, ஆனால் எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் சின்னாச்சு. பூரி திங்கலாமா? பூரி திங்கக்கூடாது, கீரி வரும். வயிற்றுக்குள்ளேருந்து கீரி குட்டி வரும். ஐயோ, பூரி தின்னா வயிற்றுக்குள்ளே கீரி குட்டி வருதாம்ல. சப்பாத்தி தின்னா குப்பாத்தி வரும். போச்சுடா பொழப்பு. இப்படி என்னடா செய்கிறது? அடே என்னடா சாப்பிடணும்? அடே சோறு தின்னா ஆய் வரும். அடாடாடாடா, சோறு தின்னா ஆய் வருதாமே, அதுக்கு என்னடா செய்கிறது? சொல்கிறது கேளுங்க, பிள்ளையார் சொல்கிறேன் கேளுங்க, எல்லாரும் அமைதியாக இருந்து கேளுங்க. பிள்ளையார் என்ன சொல்கிறேன்னு தெரியுமா?
இப்போ கேளுங்க, பாப்பா பூரா கேளுங்க. இப்போ அமைதியாக உட்காந்துருக்கீங்களா? சொல்லட்டுமா 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 உங்களுக்கு சொல்லட்டுமா? பிள்ளையார் ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்லட்டுமா சொல்லட்டுமா சொல்லட்டுமா? இப்போ சோறு தின்னா ஆய் வரும்னு எதுக்கு சொன்னேன் தெரியுமா? ஏன் சொன்னேன் தெரியுமா? கேளுங்க. சோறு தின்னா ஆய் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள். யாராவது ஒரு பாப்பா சொல்லுங்கள் பாப்போம். சோறு தின்னா நமக்கு ஆய் வரும். நான் தப்பாக சொல்லக்கூடாது, தப்புன்னு இதுக்கிறது தப்புன்னு கிடையாது. சோறு தின்னா நமக்கு ஆய் வரும். அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் சொல்லுங்கள். அதை நம்ம வீட்டில் கழிப்பறை இருக்கா? உங்கள் வீட்டில் கழிப்பறை இருக்குல்ல? சரி, பொது கழிப்பறை இருக்குல்ல? பஸ் ஸ்டாண்டு கழிப்பறை இருக்குல்ல? பள்ளிகளில் கழிப்பறை இருக்குல்ல? இப்போ அந்த கழிப்பறை பூரா நம்ம என்ன செய்யணும்? கழிப்பறையில் பாத்ரூம்பு லெட்டிங் பாத்ரூம்பு போய் கழிப்பறை கழிச்சிட்டு அது சுத்தமாகவும் சுகாதாரமாக வச்சு நல்ல தண்ணியை ஊற்றி கழுவிட்டு பினாயில் தொளிச்சிடணும். அப்போ தான் நமக்கு சுத்தம் கிடைக்கும். அப்படித்தான் சொன்னாங்க அந்த காலத்தில். கொரோனா சுத்தமாக இருந்ததுனால தான் கொரோனா நோய் ஓடி போச்சு, கொரோனாவை பார்க்காம. என்ன அப்படி சுத்தமாக சுகாதாரமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். சரிடா. அடே பிள்ளையாரு, நீ என்ன சாப்பிடுவ? எனக்கு பிள்ளையாருக்கு என்ன சாப்பிடுவேன்னா, எனக்கு தேங்காய் பழம் சக்கரை பொங்கல் வேணும், சக்கரை பொங்கல் வேணும், சக்கரை பொங்கல் வேணும். சக்கரை பொங்கலா? இப்போ சக்கரை பொங்கல் எங்கடா போய் பார்க்குறது? எங்கே கிடைக்காதடா. சரிடா, உனக்காக எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. சக்கரை பொங்கல் ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு வரேன். இந்த வச்சுட்டேன், எடுத்து இந்த வச்சுருக்கேன். நான் போய் நேராக எங்கேயாவது போய் இந்த பக்கத்தில் எங்கேயாவது கம்மா இருந்துச்சுன்னா குளிச்சு போட்டு வரேன்டா. வரும்போது போட்டு உனக்கு சமாச்சா வாங்கிட்டு வரேன்டா. ஆமாடா. ஆஹா, பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி சக்கரை பொங்கல் இருக்குதுடா. இன்னைக்கு நான் இந்த திங்க போகிறேன்டா. திங்க போகிறேன், நான் திங்க போகிறேன். சக்கரை பொங்கல் திங்க போகிறேன், சக்கரை பொங்கல் திங்க போகிறேன். சக்கரை கரை 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 டாய். அடே நாய்க்குட்டியே, அடே நாய்க்குட்டியே, ஏண்டா எங்கடா இருந்து வந்த? உனக்கு எந்த ஊருடா? எந்த தேசம்? எந்த ஊர்? எங்கே இருந்து வந்த? யார் உன்னை வர சொன்னது? எப்படி வந்த? பிள்ளையார் கோயிலில் வச்சுருக்கிற சக்கரை பொங்கல் நீ இப்போ எடுத்து நக்கி பார்த்துட்டடா. எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குடா. அடே, இந்த சக்கரை பொங்கல் யாருடா திம்பாங்க? சாமி, பூச்சாரி, சக்கரை பொங்கல் பிள்ளையார் கோயிலில் வைக்கிறீங்க, தேங்காய் பழம் வைக்கிறீங்க, குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்களாக கொண்டு போய் ஒத்தையிலே திங்கிறீங்க வீட்டில். அதுக்கு தான் இந்த சக்கரை பொங்கல் நான் தான் இப்போ நக்கி பார்த்துட்டேன். அடாடாடாடா பரவாயில்லை. அடே, ஏண்டா இப்படி பண்ணிட்ட? சரி, திரும்பு. எதுக்கு? ஏண்டா திரும்பின? திரும்பு. என்னைய என்ன சின்ன நாய்க்குட்டியே அப்படின்னு சொன்னேன்ல, என்னைய நாய்க்குட்டி பேய்க்குட்டி சொன்னேன்ல. இப்போ எனக்கு கோபம் வருமா வராதா? இப்போ நான் கடிப்பேனா கடிக்க மாட்டேனா? கடிக்கட்டுமா? இவரை கடிச்சிடலாமா? பாப்பா அப்புறம் சொல்லுங்கள், கடிச்சிடுவோமா? கடிச்சிடலாமா? கடிக்கப்படாதா? நாய் கடித்தா விஷமாக இருக்கும்ல. சரி, இந்த ஒரே ஆட்டை செல்லமாக செல்ல குட்டியாக உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு? கத்திரிக்காய் கூடக்குள்ளே திங்க போச்சு. வெண்டைக்காய் எங்கே போச்சு? தக்காளி பழம் கூடுக்குள்ளே திங்க போச்சு. கொய்யாப்பழம் எங்கே போச்சு? அதுக்கு பிறகு என்ன? எனக்கு பாட்டு மறந்து போச்சு. பட்டாம்பூச்சி திங்க போச்சு. பட்டாம்பூச்சிடி. அரே பட்டாம்பூச்சிடி. சக்கரை பொங்கல் எங்கே இருக்குது? திங்க போச்சு. எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். திங்க போச்சு. என்னைய யாருன்னு தெரியாம ஏன் 10 என்னைய நாய்க்குட்டின்னு சொன்ன, இப்போ பாடுறா நான் யாருன்னு பார்க்குறேன்டா. டேய், நானும் மதுரைக்காரன் தான்டா. இப்போ பாடுறா. ஐயா கடவுளே முருகா. அடே விநாயகா,
அடே பிள்ளையாரு, அடே எல்லாரும் சேர்ந்து எனக்கு நாய்க்குட்டிக்கிட்ட கடி வாங்கி கொடுத்துட்டியாடா. அடே நான் இப்போ நான் மூச்சு கட்டாமல் போகிறேன்டா. நான் கச்சா தேடி போகிறேன். சின்ன மாங்கட்டு தலையை தேடி போகிறேன்டா. போடா உங்கள் பிள்ளையார் கோயில் வேணாம், ஒன்றும் வேண்டாம். நான் போயிட்டு வரேன். நான் சமைச்சா சாப்பிட போகிறேன். வைட்டுமா? எல்லாம் காப்பாற்றுங்க. பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆத்தங்கரை மேட்டினிலே அரச மரத்து இனலிலே வீட்டிருக்கும் பிள்ளையார் பிள்ளைகள் தீர்க்கும் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். நாட்டுக்கு சேவை செய்ய நகரிக கோமாளி வந்தாரையா. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடு அழகான சேவையோடு வந்தாரையா. சிரிக்க வைத்து நாட்டை சிரிக்க வைக்கும் சிறுத்த கோமாளி வந்தாரையா. நாட்டுக்கு சேவை செய்ய நகரிக கோமாளி வந்தாரையா. சத்தம் சைலேன். கூடி வந்திருக்கும் சபையோர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் செய்கிறேன். காலை வணக்கம். தோல்பாவை கூத்து பொம்மலாட்ட கலை நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க. இந்த தோல்பாவை கூத்துக்கு பின்னால் ஊமை படம், பேசும் படம், சினிமா படம், திரைக்கு முன்னாலே பார்ப்பது சினிமா கூத்து, திரைக்கு பின்னால் பார்க்குறது இதுதான் தோல்பாவை கூத்து அப்படிம்பாங்க. இந்த தோல்பாவை கூத்து அந்த காலத்தில் நாம் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தோன்றிய கலை தான் தோல்பாவை கூத்து. இது தோல்பாவை கூத்து அப்படின்னா சாதாரணம் கிடையாதுங்க. எல்லாரும் பாருங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னாங்க, இந்த தோல்பாவை கூத்து மூலமுங்க என்ன வந்துச்சுங்க, சினிமா படம் வந்துச்சு. இந்த தோல்பாவை கூத்து தான் அந்த காலத்தில் நமக்கு சுதந்திரத்தை தூண்டிவிட்ட கலையாகுமாங்க. அது இன்றைக்கி நாங்கள் 5வது தலைமுறை பண்ணுறோங்க. நீங்களும் பாருங்கள். ஆமாங்க. சரி, இன்றைய தினம் இந்த தோல்பாவை கூத்தில் இப்போ நான் வந்திருக்கிறேன். குண்டோதரன் வருவார் பாருங்க. வந்துட்டேன் சோக்கா, வந்துட்டேன் ரைட்டா, வந்துட்டேன்னு சோக்கா, வந்துட்டேன்னு ரைட்டா, வந்துட்டேன்னு வந்தன கொடி தந்துட்டேன்னு. இப்போ ஐயா கோமாளியாரை வாங்க, குடுமிக்காரரை வாங்க. பாத்தியா, என்னைய குடுமிக்காரன்னு சொல்லிவிட்டாரு. இந்த குடுமிக்காரர் அப்படின்னா இதில் ஒரு ஐதீகம் இருக்குது, இதில் ஒரு சாஸ்திரம் இருக்குது. இது நம்ம மதுரை மக்கள் எல்லாருக்குமே தெரியுமா? யாராவது சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஐயா நீங்கள் குடுமிக்காரரு, நான் கோமாளி அப்படின்னா இந்த குடுமி யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தமா இல்லை யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம் கிடையாதுயா. இந்த மதுரையிலேயே அந்த காலத்தில் முத தோன்றியது யார்? மதுரையில் முதல்ல தோன்றியது யார்? சரி, ரைட்டு, ஓகே. இப்போ மதுரையிலேயே பெரிய குடும்பி யார்? பெரிய குடும்பி யார்? மதுரையில் பெரிய குடும்பி ஒரு ஆள் சொல்லணும். மதுரையிலேயே பெரிய குடும்பி யார் தெரியுமா? அவர் இங்கே இருக்கார், அருணாச்சலம் கோயிலும் இருக்கார், அதுக்கு பிறகு இமயமலையிலும் இருக்கார். அவர் தாங்க பெரிய குடும்பிங்க. தெரியுமா? அவர் தான் சொக்கநாதர் தான் பெரிய குடும்பி மதுரைக்கு. அவர் தான் மதுரைக்கே சொந்தக்காரரு. ஆமாம். சரி, இப்போ அப்படிலாம் இருக்கும்போது இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளும் பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் கருத்துகளும் இப்போது நிகழ்ச்சி மூலமாக நடக்கும். ஐயா கோமாளியார எல்லாரும் வந்திருக்காங்க. அமைதியாருங்க பிள்ளைகளே. சத்தம் சத்தம் சத்தம், அமைதியாருங்க. ஐயா கோமாளியார
எல்லாரும் வந்திருக்காங்க. சபையோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் போட்டிங்களா? எல்லாருக்கும் வணக்கம் போட்டுட்டேன். எல்லாருக்கும் வணக்கம் போட்டுட்டேன். சரி, எனக்கு வணக்கம் போடணுமே. ஐயா, சபையோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் போட்டால் நம்ம நிகழ்ச்சியை பாராட்டி எல்லாருமே கரவோஷை கொடுப்பாங்க, கைத்தட்டி பாராட்டுகள் கொடுப்பாங்க. ஆனால் அதே மாதிரி சன்மானங்கள் செய்வாங்க. நீங்கள் என்னையா கொடுக்க போகிறீங்க? நான் என்ன கொடுக்க போகிறேன்? நம்ம கருத்துக்களை தானே கொடுக்க போகிறோம். இது தான். சரி சரி, அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது. வணக்கம் போட முடியாது. வணக்கம் போட முடியாதா? யோ, இப்போ நான் வணக்கம் போடலைன்னா நடக்கிறது வேறு. என்ன செய்வேன்? ஏய் விடுறா, டேய் 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 ஏண்டா, ஹலோ, ஏண்டா, 2 பேரும் நான் இருக்கிற ஷோக்கு என்ன, நான் இருக்கிற ரேட்டு என்ன, எவ்வளோ அழகாக இருக்கிறேன் பார்த்தியா? எல்லா பாப்பா என்னை தான் பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்கடா, சிரிக்கிறாங்கடா. என் கடவுளே, இல்லை இல்லை கிளிக்க இல்லை என்னை அடிக்கிறாதடா. ஏய், நான் தான்டா. என் பேர் என்ன தெரியுமா? எல்லா பாப்பாவுக்கும் சொல்லி போடுறேன். கிளி குஞ்சு மம்மத ராஷா. நான் தான் மம்மத ராஷா கிளி குஞ்சு சுப்பிரமணி சாமி. கிளி குஞ்சு சுப்பிரமணி சாமியா? ஏண்டா ஏழை, கிளி குஞ்சு சுப்பிரமணி சாமின்னா முருகன் பேரில் வருது. முருகன் பேர் தானே? ஆமாம். பழனி முருகன் நம்ம பங்காளி, திருச்செந்தூர் முருகன் எங்கள் தம்பி, திருப்பரங்குன்ற முருகன் எனக்கு அண்ணாச்சி வேணும். அண்ணாச்சியா? திருப்பரங்குன்ற முருகன் அண்ணாச்சியா? சரி, அப்போ வள்ளி தெய்வானை, வள்ளி தெய்வானை வந்து யாருன்னா மதினியா குழந்தையா சம்மந்தியா? மதினியா குழந்தையா சம்மந்தியாவா? இல்லை, மீனாட்சி அம்மா யார்? மீனாட்சி அம்மா எனக்கு அப்பத்தா. அப்படியா? இல்லை, மாரியம்மா, மாரியம்மா எங்கள் சியாம்பாட்டி. சியாம்பாட்டியா? இல்லை, நம்ம முனியாண்டி சாமி, முனியாண்டி சாமி எங்கள் சியான். சியானா? சரி. காளியம்மா, காளியம்மா வந்து காளியம்மா எங்கள் பாட்டி. பாட்டியா? சரி, அப்படின்னா உங்கள் அப்பா பேர்? எங்கள் அப்பா பேர் அண்டாச்செடி கலவாணி. இவங்க உங்கள் தாத்தா பேர் குண்டாச்செடி கலவாணி. சரி சரி, நான் எல்லாருமே நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்ல முன்னேற்றம் ஆகி வரணும், வேலை பார்க்கணும். என்ன, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஒரு டைலாக். ஆமாம். சரி, இப்போ நம்ம கதைக்கு போகலாமா? போகலாம் போகலாம், கதைக்கு போகலாம் போகலாம் போகலாம். பாட்டி பாட்டி பாட்டி, எங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லு பாட்டி. பிள்ளைகளா, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிற பிள்ளைகளா, ஏன் பொண்ணுகளா, ஏன் சின்ன பிள்ளைகளா, சின்ன ஹலோ 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 ஹலோ, மைக் கொஞ்சம் வால்யூம் கூட்டுங்க, மைக்கே சரியாக எடுக்கலை. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஏன் பிள்ளைகளா எல்லாரும் பேத்தி மாறுபுற வந்திருக்கீங்க. நான் என்ன கதையை சொல்ல போகிறேன்? அளவதீனம் அற்புத விளக்குன்னு சொல்லி இருந்துச்சு. அந்த அற்புத விளக்கு வந்து அந்த அளவதீனுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துச்சான். காரு, பங்களா, அரமனை எல்லாம் கொடுத்துச்சான். அந்த மாதிரி நான் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. இதெல்லாம் நமக்கு கிடைச்சா இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம். உங்களுக்கு நான் நல்ல கதை சொல்கிறேன். கதை சொல்லுவதுக்கு கதை, நீங்கள் கதையை தானே பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாம் பாட்டி, நாங்கள் கதையை தானே பார்க்க வந்திருக்கோம். நீ சொல்லு பாட்டி, நல்ல கதையை சொல்லு பாட்டி. கதை தானே, நான் சொல்கிறேன் கேளுங்க. இன்னைக்கு
நம்ம மதுரையில் கலைஞர் நூலகத்தில் என்ன நடக்குது தெரியுமா? மே தினத்தில் குழந்தைகள் கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடக்குது. அதில் தோல்பாவை கூத்தில் ஒவ்வொரு கதைகளாக சொல்ல போகிறாங்களாம். அது நம்மளும் சேர்ந்து பார்க்க போக வேண்டி. வாங்கடி வாங்கடி பார்க்கலாம். வாங்க 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 வாங்க, எல்லோரும் சேர்ந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வாங்க. எல்லாரும் பாருங்க, அந்த காலத்தில் நம்ம சத்தான உணவுகள் வரகரிசி, கேழ்வரகரிசி, கேப்பரிசி, கம்மஞ்சோறு, சோளச்சோறு, இப்படி எல்லா உணவுகளையும் நல்லா சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு என்னன்னா, இப்போ கரும்பில் ஓடுறது தான் சர்க்கரை. அந்த சர்க்கரை மண்டவளத்தை தான் சாப்பிட்றோம். அந்த காலத்தில் நம்ம என்ன சாப்பிட்டோம் தெரியுமா? பனைமரத்து கருப்பட்டியை சாப்பிட்டோம், பதினியை குடித்தோம். அவ்வளோ நல்லா இருந்தது பார்த்துக்கோங்க. இப்போ அந்த தொழிலே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் ஒருத்தந்தான் இந்த பனைமரத்தை பராமரிப்பு பண்ணி அதில் பதினி இறக்கி எங்கள் வீட்டுக்கு நான் கருப்பட்டி காய்ச்சி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த பனைமரத்தில் ஏறுற பாருங்க. ஆடா கடவுளே, பாருங்க, பனைமரத்தில் ஏறி பார்க்குறேன், பதினியும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன செய்கிறது? சரி, நான் போய் எங்கேயாவது விறகு வெட்டியாவது பிழைக்கிறேன், போயிட்டு வர்றேன். அயோத்தி மாநகரத்தில் ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கன் இது போன்று 4 பாலர்கள் பிறந்திருக்கிறார்களாம். நான் தெய்வலோகத்திலிருந்து வருகிறேன். நான் தான் விஸ்வாமுத்திரன். இங்கே வந்திருக்கிறேன். தசரத சக்கரவர்த்தியை காணவில்லை. இப்போது தான் வருவார். அடே கட்டியக்காரர்களே, எங்கே இருக்கிறீர்கள்? வாருகடா பார்க்கலாம். சாமி வாங்க சாமி, வாங்க சாமி. ஐயா வாங்க, வணக்கம் 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 சாமி, வணக்கம் சாமி. அடே தசரதனியை போய்விட்டான். தசரத மகாராஜா அரண்மனையில் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. வர சொல்கிறேன் மகாராஜா, வர சொல்கிறேன் சாமி. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வர வேண்டும் சாமி, வர வேண்டும் வர வேண்டும். நான் தான் கொங்கு வங்காளம், குகுதமகுதம், சேரசோழ, மற்றராஜ்யம், பப்பராஜ்யம், உகாந்திர தேசம், அவளி தேசம், மடமதுரை, ஜெல்லியம், பாஞ்சாலம், சவராஜ்யம், அங்கவங்கலிங்கம், குருவிகிடாட்சியம், அயோத்தி மாநகரத்தைச் சேர்ந்த தசரத சக்கரவர்த்தி. நான் தான் இந்த இந்த கோட்டைக்கு தலைவன். பா தசரதா, உன்னுடைய பாலர்கள் ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கன் இது போன்ற பாலர்கள் இருக்கிறார்கள். அவர்களை காண்பதற்குத்தான் இங்கே வந்திருக்கிறேன். அதற்காக உன்னுடைய பாலர்களை வர சொல்ல வேண்டும். நான் பார்த்து செல்ல வேண்டும். அதோடு உன்னுடைய ராமன், லட்சுமணன் இருவரையும் விஜயபுரி நகரிலே ஒரு அரக்கியாக இருக்கிறாள். தாடகை என்ற அரக்கி வதம் செய்வதற்காக அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் தசரத சக்கரவர்த்தி அவர்களே. அப்படியா? அனுப்பி வைக்கிறேன் சுவாமி, அனுப்பி விடுகிறேன். பா ராமா, லட்சுமணா இருவரும் வாருங்கள். பா ராமா, லட்சுமணா, பரதன், சத்துருக்கன் பாடகசாலை சென்றிருக்கிறார்கள். நீங்கள் எப்போது என்னோடு விஜயபுரி நகருக்கு வர வேண்டும். தாடகை வதம் செய்ய வேண்டும். ஆகட்டும் சுவாமி, வாருங்கள் போகலாம். வாருங்கள் வாருங்கள்.
வா ராமச்சந்திரா, அதோ தெரிகிறது, அதுதான் தாடகமலை. அந்த தாடகமலையிலிருந்து யமராட்சதி தாடகில் அங்கிருந்து வருவாள். வரும்பொழுது இந்த வானமும் பூமியும் ஒரே அரக்ககணமாக இருக்கும், பெரிய இதிகாசமாக இருக்கும். ஆரவாரத்துடன் வருவாள். சாதாரணப்பட்ட அரக்கி அல்ல, யமராட்சதி என்ற பெயர் புகழ் பெற்றவள். அப்படிப்பட்ட மாயாவி அவள். மாயமாக வருவாள், பூனையாக வருவாள், யானையாக வருவாள், பிலியாக வருவாள், சிங்கமாக வருவாள். அப்படிப்பட்ட மாயாவி படைத்தவள். ஒரு குடி இரண்டு குடி கெடுத்தவள் அல்ல, சரியான அநியாயம் செய்யக்கூடிய தாடகை. இந்த தாடகையை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளை வதம் செய்து இந்த பூமியில் வாழவிடாத அளவில் அவள் யமபுரம் அனுப்ப வேண்டும். ராமா, அனுப்பிவிடுகிறேன் சாமி. ஆனால் இந்த உலகத்தில் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது சுவாமி. கவலைப்பட வேண்டாம், வரட்டும். அவளை நான் வதம் செய்து வருகிறேன். ஆகட்டும் ராமா, ஆகட்டும் ஆகட்டும். அமைதியாக இருங்க. வா ராமச்சந்திரா, இதோ வந்து விட்டால், அரக்கியானவள் வந்து விட்டால். எங்கே உன்னுடைய அஸ்திரபாணிகள்? தொடுத்து விடு, தொடுத்து விடு, தொடுத்து விடு. சுவாமி, நான் தவறு செய்யவில்லை. ஹலோ 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 சுவாமி, நான் தவறுகள் எதுவும் செய்யவில்லை சுவாமி. ஹலோ ஹலோ நான் தவறுகள் எதுவும் செய்யவில்லை சாமி. பிரபு ஸ்ரீராமச்சந்திரா, ஐயனை துய்யனை பக்தருக்கு அனுகூலனே, பரந்தாமா ஸ்ரீராமா ஹரிராமா, நான் தாடகை என்றால் நான் தவறுகள் செய்யக்கூடிய அளவில் நான் யமராட்சதியாக இல்லை. காரணம், என்னுடைய கணவரை ஒரு முனிவர் கொன்று விட்டார். அதற்காக தான் நான் எப்படி செய்துவிட்டேன் சுவாமி. வேண்டிய முனிவர்களை அடக்கம் வேண்டிய அநியாயங்கள் செய்து வந்தேன். ஆகையால் எனக்கு நல்மோட்சம் தர வேண்டும் சுவாமி, நல்மோட்சம் தாருங்கள். தாடகை, நீ தெரிந்து தவறுகள் செய்து மன்னிப்பை கேட்டதற்காக உனக்கு நான் நல்ல வழியாக தருகிறேன். இந்த காலை பொழுதிலே 4 மணி அளவில் காலை பொழுதிலே விடிவெள்ளியாக வருவது, அந்த விடிவெள்ளியாக உனக்கு சாபம் தருகிறேன். பிடி சாபத்தை. ஆகட்டும் சுவாமி, ஆகட்டும் ஆகட்டும். மரபட்டி ஏய், அரே கத்த நெய் குஞ்ச போலேது, 1 மணி நேரம் கேள்வி போலேது. ஏய், இந்த காட்டில் இருக்கிற இந்த ஊர்நில இருக்கிற தண்ணியை நான் தான் சாப்பிடுவேன் முதல்ல. ஏய் மாடு ராஜா, நான் தான் இந்த தண்ணியை சாப்பிடுவேன்.
பிளிராஜா, நான் தான் இந்த தண்ணியை சாப்பிடுவேன். இங்கே ஒரு மரவெட்டி வருவான், எங்கே போனான்? மரவெட்டியை காணாம. அவன் இருக்கிற மரங்களை பூரா வெட்டிட்டு போயிட்டான். இந்த காட்டில் பாரு ஒரே மரம் தாண்டா இருக்குது. அந்த மரவெட்டியை 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாமா? எங்கே இருக்கான் மரவெட்டி? இருக்கானே, அவன் ஏன் போகலை? இவன் வருவான், இப்போ தாண்டா வருவான்டா. அந்த மரவெட்டியை பிடிச்சி நாம் 2 பேரும் அவனை நான் கடிச்சு விடுறேன். நீ அப்படியே ஜல்லிக்கட்டு மாடு தானே, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மாடு தானே, நீ குத்திப்பிடவனை. இந்த வந்துட்டான்டா மரவெட்டி. ஆஹா தன தன அரே தாக்க வரமைக்கு. அங்கே இடி முழங்குது, அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கல தங்குது. பச்சை நிற மேலிலவன் பழக நிற வாயலக, அங்கே இடி முழங்குது. நான் மரவெட்டி இங்கே வந்திருக்கேன். இந்த மரங்களை பூரா வெட்டிட்டு போகிற புலிலா கழுத்து வித்துரு சொடு. ஐயா, கோடாலி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. நான் இப்போ என்ன பண்ணுவேன் கடவுளே? இந்த தண்ணிக்குள்ளே என் கோடாலி விழுந்துருச்சு. இந்த கோடாலியை யாராவது எடுத்து கொடுங்க சாமி. இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற தேவதைகளே, இந்த அடாடா, ஆஹா, தேவதையே வந்துருச்சு. நீர் தேவதை வந்துருச்சு, மங்கள தேவதை வந்துருச்சு, மங்கள நாயகி வந்துருச்சு. நம்ம மதுரை மீனாட்சி அம்மாவே வந்திருக்காங்க. அம்மா மீனாட்சி தாயி, இந்த மரத்தில் மரத்தை வெட்டி இந்த அதில் ஒரு கொப்பை வெட்டிக்கிட்டு போகலாம்னு வந்தோம்மா. என் கோடாலி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுமா. அந்த தண்ணிக்குள்ளே விழுந்த கோடாலியை எனக்கு எப்படியாவது எடுத்து கொடுமா, நல்லா இருப்ப தாயி. சரி மகனே, உனக்கு நான் கோடாலி எடுத்து தருகிறேன். கோடாலி? எந்த கோடாலி கொண்டு வந்திருக்கிறாய்? அம்மா, நான் வந்துட்டு வந்தது ஒரு இரும்பு கோடாலி கொண்டு வந்தேன். அதை தான் எனக்கு வேணும். தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அப்படியா? சரி, எடுத்து வருகிறேன். உன்னுடைய கோடாலியை காணவில்லையே, எங்கே போய் விட்டது, எங்கே விழுந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லையே. தெச்சு போல கோடாலி காடுங்க, கோடாலி காடு. கோடாலி மெதுவாக எடுத்து தருகிறேன் அப்பா, கவலைப்பட வேண்டாம். நீ கவலை இல்லாமல் இருக்கார். உனக்கு கண்டிப்பாக உன் கோடாலி வரும். நான் கோடாலி தருகிறேன். அம்மா, நான் எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்மா. நான் என்னன்னா, எல்லாரும் விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் விடிய 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 விவசாயம் பண்ணி அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒன்றுமே கிடைக்கல. ஆமாம் மகனே, இதுதான் உன்னுடைய கோடாலியா? இது இல்லை, இந்த கோடாலி இல்லை, இது இரும்பு கோடாலி. மகனே, இந்த கோடாலியா? இந்த கோடாலி. இது என்ன கோடாலி? பித்தாளை கோடாலி தானே இது? இது இல்லை மகனே, இந்த கோடாலியா? இந்த கோடாலி இல்லை, இது வெள்ளி கோடாலி இல்லை. ஆமாம், இதுதான் என் கோடாலி. எதுவும் கோடாலி. சரி, வேறு இன்னொரு கோடாலி எடுத்துகிட்டு வா. தண்ணிக்குள்ளேருந்து கொண்டு வருகிறேன் மகனே. இந்தா உனக்காக 2 கோடாலி. ஒரு கோடாலி பின்னாடி வைத்திருக்கிறேன். இன்னொரு கோடாலி இப்போது உனக்கு கையில் கொடுக்கிறேன். இதுதான் வெள்ளி பித்தாளை. இந்த 2 கோடாலி உனக்கு கொடுக்கிறேன். இதுதான் உன்னுடைய கோடாலியா? ஆமாம் 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 ஆமாம். எனக்கு கிடையாதுமா. எனக்கு இரும்பு பித்தாளை வேண்டாம், வெள்ளி வேண்டாம், தங்கம் வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை ஏன் இரும்பு கோடாலி தான்மா எனக்கு வேணும். அப்படியா? பரவாயில்லையே. பா மரவெட்டி, உனக்கு காசு, பணம், சொத்து, சுகம், வீடு, வாசல், காரு, பங்களா இப்படிங்கிற பேராசை உங்கள்கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் நீ பொய் சொல்கிறது இல்லை, திருடுறது இல்லை, அடுத்தவங்க கண்ணுக்கு முன்னாடியே இருந்து களவாண்டுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பழக்கங்கள் கூட அவங்ககிட்ட இல்லை. ஆகனால உனக்கு
உன்னுடைய கோடாலி தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரே காலில் நின்ன பார்த்தியா? உன்னுடைய நேர்மையை கண்டு நான் பாராட்டி உனக்கு வெள்ளி தங்கம் இந்த 2 கோடாலி உனக்கு பரிசாக கொடுக்குறேனப்பா. இதை வைத்து எல்லா வசதியானவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் குபேரனாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள மாதிரி நீயும் இந்த தங்கம் வெள்ளியை வச்சு நல்லா பழிச்சிக்கோ, பெரிய கார் பங்களா வாங்கிக்கோ, ஒரு வீடு வாசலை வாங்கிக்கோ, நல்லா இருந்து பழிச்சிக்கோ. அப்படியாம்மா, நீ பார்த்து செஞ்ச உதவியை நான் எப்போதும் மறக்க மாட்டோம்மா. ஆனால் எனக்கு எப்போதும் உழைச்சி வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆமாம், சரி மகனே, கவலைப்பட வேண்டாம். இனிமே கவலை இல்லாமல் நீ நல்லா நேர்மையாக வாழலாம். நான் எத்தனை கார் பங்களா வச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இருந்தாலும் நான் அந்த விவசாயம் பண்ணி தான் நான் பழிக்க போகிறேம்மா. சரி, நீ கொடுத்த வரைக்கும் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. போயிட்டு வர்றேம்மா, போயிட்டு வரேன் தாய். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். விலங்கு பறவை டேய், நான் யார் தெரியுமா? நான் தான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 100 பேரை முட்டி தள்ளிட்டு வந்த காளமாடுடா. ஆமாம். ஏய், நான் யார் தெரியுமா? காட்டுக்குள்ளே இருக்கிற முயல், கீரி, வேறு என்ன இருக்குது, மான், ஆடு, மாடு எல்லாரையும் அடித்து சாப்பிட்ட வீரன் நான் தான். காட்டு ராஜா, சிங்க ராஜா தெரியுமா? காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் நான் தான். ஏன்பா இப்படி சொல்கிறிய? உனக்கு இதெல்லாம் இப்படி சொல்கிறதுக்கு உனக்கெல்லாம் உனக்கு கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி கிடையாதா? பல உயிர்களை அடித்து சாப்பிட்ற, ஒடிச்சு சாப்பிட்ற, கடித்து சாப்பிட்ற, அதெல்லாம் நேர்மை இல்லை. ஏன்னா விலங்கு பறவைகளெல்லாம் சாப்பிடக்கூடாது, பாவம். விலங்கு பறவைகளை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதுவும் பாவம், தெரியுதா? அதனால் நான் என்ன செய்கிறேன், என் முதுவை கொடுத்து என் கழுத்தை கொடுத்து உழைக்கிறேன் விவசாயம் பண்ணதுக்கு. என்ன, எனக்கு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விடுறாங்க. 100 பேர் இது வரைக்கும் முட்டி தள்ளி என்ன செஞ்சுருக்கேன், சாதனை படைச்சிருக்கேன். அந்த சாதனை படித்தது நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில். நீங்கள்லாம் சாதனை படிக்கணுமா வேண்டாமா? சாதனை படிக்கணும்ல. அந்த மாதிரி தான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் நான் சாதனை படிச்சிருக்கேன், தெரியுமா? ஆமாம். இப்போ இந்த தண்ணியை நான் தான் குடிக்க போகிறேன். இல்லை, நான் தான் முதல்ல தண்ணி குடித்தேன், நான் தான் முதல்ல வந்திருக்கேன், நான் தான் தண்ணி குடிப்பேன். ஏய், நான் தான் குடிப்பேன்டா. நான் தான் குடிப்பேன்டா. விடுறா, பாடுறா, விடுறா, பாப்பமடா. யார் தான் தண்ணி குடிக்கிறது பார்க்கலாம்டா. பறவை எங்கே போச்சு? பறவை. ஏய், நீங்கள் எல்லாம் 2 பேரும் சண்டையை நிறுத்துங்க. இந்த ஊர்னிக்கரையில் வந்து சிங்கராஜாவும் மாடு ராஜா 2 பேரும் சண்டை போடுறீங்களே, இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்குதா? ஏன்பா, இந்த தண்ணி யாருக்கு சொந்தம்? இந்த காட்டில் இருக்கிற விலங்கு பறவைகளுக்கு சொந்தம். இந்த தண்ணியை 2 பேரும் தினசரி வந்து எனக்கு தான் இந்த தண்ணி சொந்தம், எனக்கு தான் தண்ணி சொந்தம், நான் தான் குடிப்பேன்னு 2 பேரும் சண்டை போடுறீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அந்த பழக்கம் இருக்கப்படாது. ஏன் தெரியுமா? இந்த காட்டில் இருக்கிற விலங்கு பறவைகள் பூரா இந்த தண்ணியை நம்பி தான் இருக்காங்க, தண்ணியை நம்பி தான் வாழ்கிறாங்க. என்ன, இந்த காரு காலம் மழை காலம் இல்லாத நேரத்தில், இந்த வெயில் காலத்தில், கோடை காலத்தில் பூரா இந்த தண்ணியை நம்பி தானே இருக்காங்க. அதில் நீங்கள் இப்படி கலக்கி போட்டு போயிட்டீங்கன்னா மற்ற விலங்கு பறவைகள் எப்படி சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க? இது நல்லா இருக்குது, அந்த செய்யக்கூடாது. சரி, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்தை நான் கூட்ட போகிறேன். ஆமாம், இந்த காட்டில் இருக்கிற விலங்கு பறவைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து
ஒரு பஞ்சாயத்து பண்ண போகிறேன், எல்லாரும் பாருங்க. சாமியோ சாமியோ சாமியோ, இந்த காட்டில் இருக்கிற விலங்கு பறவைகள் எல்லாரும் நம்ம ஊர்னுக்கரைக்கு வாங்க சாமியோ. சம்திங்கன்னா இன்னும் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. அந்த பஞ்சாயத்து மூலமாக இதுக்கு ஒரு தீர்வு காணணும். அதனால எல்லாரும் வாங்க சாமியோ சாமியோ. வேற வேற பாட. Bạc 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 Meow 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 meow. சரி, எல்லாரும் வந்துட்டாங்க. விலங்கு பறவை பூரா வந்துருச்சு. இப்போ இந்த காட்டு மாடுக்கும் சிங்கராஜா 2 பேரும் சண்டை போட்டாங்க இவ்வளோ நேரம் தண்ணி குடிக்கிறோம்னு. இதுக்கு தீர்ப்பு சொல்கிறது யார் சொல்லுங்க பார்ப்போம். இது யார் தீர்ப்பு சொல்லலாம்? பிள்ளைகள் சொல்லுங்க. தீர்ப்பு சொல்கிறது யார்? விலங்கு பறவைகளில் நீங்களா தேர்வு பண்ணுங்க பார்ப்போம். ஒரு பறவையை மட்டும் தேர்வு பண்ணணும். அது யார் பேசலாம்? மயில் பேசலாமா? மயில் தான் பேச போகிறாரு. சரி கேளுங்க, மயில் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க. நான் தான் நாட்டாமல் வந்திருக்கேன். நான் நாட்டாமல் எதுக்கு வந்திருக்கோம்னாக்கா, எல்லாருக்கும் பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாம் வந்திருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்லணும்னு கேளுங்க சாமி. ஆமானுங்க. இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? காலையில் என்ன சாப்பிட்டு வந்தீங்க? தோசை இட்லி சாப்பிட்டீங்களா? சோறு சாப்பிட்டீங்களா? ரைட்டு. இப்போ அமைதியாக கேளுங்க. ஏன் கண்ணுகளா, ஏன் பாப்பாக்களா, ஏன் தம்பிகளா, எல்லாரும் கேளுங்க. நான் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறேன் தெரியுமா? கேட்குறீங்களா? கேட்குறேன். அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும், சரிங்களா? சரி. இப்போ நாம் இந்த பூமியில் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம்? நம்ம சோறு திங்கிறோம், குழம்பு திங்கிறோம், எல்லா பொருளையும் நம்ம நல்ல உணவுகளை, நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்றோமில்ல. அப்போ அதுக்கெல்லாம் கடைசியில் நம்ம சாப்பிட்டு முடிச்சு என்ன செய்யணும்? என்ன செய்கிறோம்? நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே நமக்கு என்ன தேவைப்படுது? தண்ணி தானே. தண்ணி தானே வேணும். தண்ணி குடித்தா தானே நம்ம வாழ முடியும். இல்லைன்னா வாழ முடியுமா? முடியாது. நம்ம குடிக்கிறதுக்கும் தண்ணி வேணும். என்ன, துணி துவைக்க தண்ணி வேணும். எல்லாத்துக்கும் தண்ணி தானே தேவை. அந்த தண்ணிக்கு தானே இப்போ தீர்ப்பு சொல்ல போகிறேன். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க தாயி.
எல்லாரும் கேளுங்க பாப்பா. ஆமாம் பாப்பா, நான் நாட்டாமல் என்ன தீர்ப்பு சொல்லமுன்னா, இந்த ஊர்நிலை இது வரைக்கும் இந்த காட்டில் இருக்கிற விலங்கு பறவை பூரா இந்த ஊர்னி தண்ணியை நம்பி தான் இருக்கான். அந்த தண்ணியை 2 பேர் போட்டு கலக்கி போட்டு போயிடுறாங்க. அப்போ அதில் மாசுபட்டு வாடாகி போகுது, சகதியாகி போகும், என்ன அதில் பாசம் கிடக்கும். அப்போ இதெல்லாம் சுத்தமிச்சு நம்ம குடித்தோம்னா தானே நமக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. இது மாதிரி தான் நமக்கு நாம் சுத்தமாக சுகாதாரமாக இல்லாத காரணத்தினால நமக்கு என்னாச்சு, 2019 2022 வரைக்கும் கொரோனா நோய் தாக்கிச்சா இல்லையா? கொரோனா நோய் தாக்கிச்சில்ல நமக்கு. அப்படி நம்ம கொரோனா நோயில் எத்தனை பேர் செத்துருக்காங்க? அப்போ நம்ம சுத்தமாக இருந்ததுனால தானே எல்லோரும் பொழைச்சிக்கிட்டோம். இப்போ இல்லைன்னா பொழைக்க முடியுமா? முடியாது. அதனால இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், நம்ம தண்ணி, அதாவது வீட்டில் இருக்கிற வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா பாத்திரங்கள், டின்னு இருக்குது, அண்டா இருக்குது, குடம் இருக்குது, அதில் தண்ணியெல்லாம் சுத்தமாக வச்சு நம்ம மூடி வச்சு குடிக்கணும். வீட்டில் என்ன அண்டாயில் என்ன இப்போ ஒரு பள்ளி விழுந்துடும், ஒரு பாய்ச்சா விழுந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப விஷம், சரிங்களா? ஆமாம். அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கழிப்பறை இருக்குது, பொது கழிப்பறை இருக்குது, பள்ளி கழிப்பறை இருக்குது, ஆஃபீஸுகளில் கழிப்பறை இருக்குது. இந்த கழிப்பறை நம்ம சுத்தமாக இருந்தால் தானே நம்ம நல்லா இருந்து வாழ முடியும். இல்லை, முடியாது. ஆமாம். அடுத்து உங்களுக்கு முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க, பெற்றோர்களே கேளுங்க. 10 வயசு பிள்ளைகளுக்கு நம்ம படிக்க வைக்கணும். நல்லா ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த பொன் குழந்தைய நம்ம பேணி பாதுகாத்து வளர்க்கணுங்க. அப்படி வளர்த்து அவங்கள வாலிபமாக்கி நல்லா கல்லூரியில் படிக்க வச்சு, நல்லா படிக்க வச்சு அவங்க எப்படியாவது வேலைக்கு போயிடணும். 1. 2வது, எல்லாம் இப்போ அந்த மதுரையில் இந்த டவுனுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் பூரா எல்லாரும் இங்கே வர்றீங்க. இந்த நூலகத்தில் என்ன எதுக்கு வரோன்னு தெரியுமா? உலக நாட்டு பழக்கங்கள், உலக நாட்டு வித்தியாசங்கள் என்ன, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும், காலையில் எழுந்திரிச்சு நம்ம யோகா செய்யணும், பயிற்சி எடுக்கணும், கொஞ்ச நேரம் ஓடணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் நமக்கு எல்லா நோய்களும் தீரும். சர்க்கரை நோய் இருக்காது, பிரஷர் நோய் இருக்காது, எல்லாமே இருக்கும். இல்லாத அளவுக்கு இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் உடல் பயிற்சி எடுக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். 1. 2வது என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி நூலகத்தில் வந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்க, சுற்றி பார்க்குறது பெருசு இல்லைங்க. எல்லா பிள்ளைகளும், படித்த பிள்ளைகள், படிக்காதவங்க, இங்கே இருக்கிற புக்குகளை பூரா எடுத்து நீங்கள் நல்லா படிக்கணும். படித்தா நம்ம உலக நாட்டு பழக்கங்களை பூரா நல்லா தெரிஞ்சுக்கலாம். 1. 2வது எப்படின்னா, இப்போ 10 வயசு குழந்தைங்க என்ன அப்படின்னா, நம்ம 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் செல்ஃபோன் பயன்படுத்தாதீங்க. அது நமக்கு நல்லது இல்லைங்க. அப்படி செல்ஃபோன் பயன்படுத்திங்கன்னா நம்ம படிப்பறிவு வரும், நம்ம கல்வி அறிவு போயிடும், இப்படியெல்லாம் போயிடும். அதில் வேண்டாம். 1. 2வது, இப்போ இந்த 10 வயசு 11 வயசில் குழந்தை திருமணம் வைக்கிறாங்க. அந்த குழந்தை திருமணம் பூரா தகர்த்துருங்க. அப்போ தான் நல்லது. அப்போ தான் அந்த பிள்ளைகள் நல்லா படித்து பெரிய ஆள் வந்து 21 வயசுக்கு பிறகு நம்ம கல்யாணம் முடித்தா நல்லா இருக்குங்க. இதுதான் ஒரு தீர்ப்புங்க. ஆமாம். அது மாதிரி பெற்றோர் ஆசிரியர்கள் எல்லாருமே நல்லா இருங்க, நல்லா பிள்ளைகளை படிக்க வைங்க, நாட்டுக்கு நல்லது செய்யுங்க. எல்லாரையும் நான் நாட்டாம தீர்ப்பை சொல்கிறேன். அடுத்து நமக்கு இந்த வெயில் காலங்களில் நம்ம எங்கேயும் உட்கார முடியாது. அதனால என்ன சொல்கிறோம்னாக்கா, வீட்டுக்கு ஒரு மரக்கண்டு வைங்க, எல்லா சாலைகளில் மரக்கண்டு வைங்க, எல்லா இடத்துக்கும் மரக்கண்டு நடுங்க. மரக்கண்டு நட்டால் தான், மரம் வளர்த்தா தான் நமக்கு மழை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதையும் செய்யுங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரம் வளர்ப்பு திட்டம், இப்படி எல்லா திட்டங்களையும் நாம தான் உருவாக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கு. பார்த்துக்கோங்க. படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. எல்லா பிள்ளைகளும் நல்லா படிங்க. ரைட்டு. எல்லாருக்கும் தீர்ப்பு சொன்னதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன செய்ய போகிறீங்க? பிள்ளைகள் பூரா என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள்? பிள்ளைகள் பூரா எனக்கு என்ன பண்ண போகிறீங்க? மயில் நான் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். மயிலுக்கு நீங்கள் என்ன செய்ய கொடுக்க போகிறீங்க? என்ன கொடுப்பீங்க? கைத்தட்டு தானே கொடுப்பீங்க. எல்லாரும் கைத்தட்டுங்க பார்க்கலாம். சரி. இப்போ அவங்க குழந்தைகளை எல்லாருக்கும் கேட்குறேன். பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கீங்கள, உங்களுக்கு நான் ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போகிறேன். கேட்குறீங்களா?
கேட்குறேங்க. இப்போ உங்கள் வீட்டில் பிறந்த நாள் கொண்டாடுவீங்களா? பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா? பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா? ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம். பிறந்த நாளுக்கு என்ன கொடுப்பீங்க? காலையில் சாக்லேட் கொடுப்பீங்க. வீடு வீடாக போய் சாக்லேட் கொடுப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கிறங்கள, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பீங்களா? சரி. சாயந்தரம் என்ன பண்ணுவீங்க? கேக்கு வெட்டுவீங்க. ஆமாம். புதுசாக ட்ரெஸ் எடுப்பீங்க. என்ன பிறகு உங்களுக்கு எல்லோரும் நண்பர்களை பூரா கூப்பிட்டு வச்சு பிறந்த நாள் சாயந்தரம் கொண்டாடுவீங்க. கேக்கு வெட்டி. என்ன கேக்கு வெட்டி கொண்டாடுறீங்களா? ரைட்டு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் எல்லோரும் என்னைய தானே பார்க்க வந்துருக்கீங்க, எங்களை தானே பார்க்குறீங்க. பொம்மலாட்டம் பார்த்துருக்கீங்களா? கதையெல்லாம் கேட்டுங்களா? இப்போ எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து மயில் உங்களுக்கு தீர்ப்பை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு நல்ல கதையை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு செஞ்சு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா? பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா? சொல்லுங்க, கொண்டாடுறீங்களா? சரி. எங்கள் மயில் ராஜாவுக்கு எங்கள் எல்லாரும் சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடி அந்த பிறந்த நாள் பாட்டு எனக்காக பாடுங்க பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ பாடுங்க. எல்லாரும் சேர்ந்து பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் பாட்டு பாடின பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லை. இந்த மாதிரி ஆமாம். உங்கள் பிறந்த நாளுக்கு பூரா என்ன பரிசு கொடுப்பீங்க? உங்கள் பிறந்த நாளுக்கு இனிமேல் யாரும் பிறந்த நாள் கொண்டாடினீங்கன்னா நீங்கள் என்ன பரிசு கொடுக்கணும் தெரியுமா? கேட்குறீங்களா? நீங்கள் புக்கு வாங்கணும். புக்கு வாங்கி நம்ம மதுரை கலைஞர் நூலகத்தில் கொண்டு வந்து கொடுத்துருங்க. எல்லாரும் படிப்பாங்க. அதானே பரிசு கொடுக்கணும். ஆமாம். ரெண்டாவது, உங்கள் பிறந்த நாளுக்கு ஒரு 10-20 மரக்கன்றுகளை கொண்டு வாங்க. கொண்டு வந்து நீங்கள் பிறந்த நாள் கொடுத்துட்டு பிறந்த நாள் கொண்டாடின பிறகு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த 10 கன்று இருந்தாலும் சரி, உங்கள் தெருவிலேயே எல்லா இடத்துலையும் நட்டி விட்டுருங்க. உங்கள் ஊர்களில் நட்டி விடுங்க. நல்லா இருக்கும். சரிங்களா? செய்வீங்களா? மரக்கன்று கொடுப்பீங்களா? சரி, ரைட்டு, ஓகே, நன்றி, வணக்கம். அப்போ எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்லியாச்சு. எல்லாரும் கதையை பார்த்தீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ அடுத்து இந்த நாட்டுப்புற கலை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், மாடாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிராட்டம், இதை பூரா இப்போ நாங்கள் போட போகிறோம். நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். பாருங்கள்.
ஹலோ 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 அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, பெற்றவர்களே, ஆசிரியர்களே, குழந்தைகளே, மாணவர்களே, மாணவ செல்வங்களே, எல்லாருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த தொன்மை வாய்ந்த தோல்பாவை கூத்து இந்த கலை இன்றைக்கி நாங்கள் 5வது தலைமுறை பண்ணுறோம். நாங்கள் நம்ம மதுரை பாரம்பரியமாக ஒரு 48 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே இருந்து மதுரை கலைஞர் தான். நான் யாருமே கிடையாது. இருந்தாலும் உங்கள் முன்னிலையில் இந்த கலையை இன்னும் நாங்கள் அழிய விடாத அளவில் பாதுகாத்து கொண்டு இன்னும் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இதே மாதிரி எல்லாருக்குமே நாங்கள் ஒரு சின்ன உதவியை நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த கலை எங்களோடு போகக்கூடாது, எங்களோடு இருக்கக்கூடாது. இது எல்லா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போய் இதை நாங்கள் பயிற்சியெல்லாம் கொடுக்குறோம். இப்போ தான் போன வருஷம் ஒரு 1500 மாணவ மாணவிகளுக்கு டிவிஎஸ் பள்ளிக்கூடத்தில் பயிற்சி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜீவனா ஸ்கூல்லையும் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நீங்கள் கோடை காலங்களில் இந்த கலையை பூரா நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். குழந்தைகளுக்கு இந்த படங்களை பூரா எழுதுறதுக்கு வச்சு கொடுக்கலாம். அவங்களே செஞ்சு அவங்களே கதையை கொடுக்கலாம். இந்த கதையில் காமராஜை பற்றி ஒரு கதையை கொடுத்தோம். அந்த கதை பூரா 10 பிள்ளைகளாக பிரித்து வச்சு அவங்களே எங்கள் தெரியல பண்ணாங்க. அது மாதிரி நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய கலைகளை பூரா அழிய விடாத அளவுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முயற்சி எடுத்து இது மாதிரியெல்லாம் சொல்லிக் கொடுங்க. தொடர்ந்து எல்லாம் பண்ணுவோம். நம்ம மதுரைக்கு நல்ல சிறப்பு தேடி கொடுப்போம், தமிழ்நாட்டுக்கு சிறப்பு தேடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பெற்றோர் ஆசிரியர்கள் நமது கலைஞர் நூலகத்துக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மிக மிக நன்றி வணக்கங்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.